வணக்கம் செல்வம். வணக்கம்ண்ணே. இந்த இடத்தோட முகவரி சொல்லிருங்க, உங்க பண்ணையோட பேர் சொல்லிருங்க. என் பேர் செல்வம்ண்ணே. நம்ம தூத்துக்குடி மாவட்டம்ண்ணே, கோயில்பட்டி. நம்ம ஆட்டு பண்ண பேர் செல்வம் ஆட்டு பண்ண தான்ண்ணே. சரி, இப்போ நம்ம பண்ணையில பார்த்தா இப்போ எவ்வளவு குட்டிகள் கிடைச்சு? இப்போதைக்கு ஒரு 75 குட்டிகள் இருக்குண்ணே. சரி, 75 குட்டிகளும் எத்தனை மாச குட்டிகளா வாங்கி வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு எல்லாமே 6 மாசம் 7 மாசம் குட்டிகள் தரத்தில் எடுத்து வச்சிருக்கேன். சரி, நம்ம சேனல்ல பார்த்து போன வாரம் ஒரு நண்பர் வந்து கிடா குட்டி கொஞ்சம் பெரிய குட்டியா கேட்டாங்க. சரி, லைவ் வெயிட்டுக்கு வந்து ஒரு 16 கிலோல இருந்து ஒரு 18 கிலோ குட்டிகள் கேட்டாங்க. அந்த 6 மாச குட்டியில் அந்த இடையில இருக்குங்களா, அந்த குட்டியில எடுத்து வச்சிருக்கேன். போன முறை நம்ம பண்ணைக்கு வந்திருக்குச்சுல நிறைய தாயாடுகள் குட்டியாடுகள்லாம் வச்சிருந்தீங்க. இந்த திருப்ப இந்த தாயாடுகள் குட்டியாடுகளை காணுமே. நேற்று வரையும் வச்சுட்டோம்ண்ணே. சரி, நேற்று நம்ம போன வாரம் அவங்க வந்து சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து போயிருந்தாங்க 20 ஆடு வேணும்னு. அவங்க கரெக்டா எடுத்து வச்சுட்டு நான் ஆடு வாங்கி போட்டுக்க நாளைக்கு பிடிச்சிட்டு வருவேன். ஏன்னா இப்ப குட்டிகளா இருக்கு, ஏன்னா முட்டிக்கிட்டு இருக்க கூடாது, அதனால பெரிய ஆடுகள் நாளைக்கு வருது. இந்த குட்டிகள் இன்னைக்கு சாயங்காலம் ஏத்தி விட்டு அந்த ஆடு நாளைக்கு காலை போய் பிடிச்சிட்டு வரணும். இப்ப பண்ணையில இருக்கிறது எல்லாமே ஒரே தரமான குட்டிகளா இருக்கு. இதெல்லாம் எத்தனை மாத குட்டிகள் சார்? இப்போதைக்கு குட்டியில இருந்து 6 மாச குட்டில இருந்து 7 மாச குட்டி வரையும் இருக்குண்ணே. கிடா குட்டியும் கிடக்கு, அதுல பொட்டை குட்டியும் கிடக்கு, காய் அடிச்ச கடா குட்டியும் கிடக்கு, மாப்பிள கடாய் கொடுறதுக்கான கடா குட்டியில இருக்கு. இந்த சில பேர் பக்ரீத் வளர்க்கறதுக்காக கேட்டிருக்காங்க, அந்த கடா குட்டியும் கிடக்கு. என்ன இப்படி வித்தியாசமா சொல்றீங்க? எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கா கடா குட்டி? ஆமா, காய் அடிச்ச குட்டியில் நம்ம ஏரியா நல்லா வைக்கும். காய் அடிச்ச குட்டியில வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஏரியா, தஞ்சாவூர் ஏரியா, சேலம் ஏரியால மட்டும் அந்த காய் அடிச்ச குட்டியில வந்து விற்பனை பண்ணும்போது நல்ல விலைக்கு போகும். மற்ற ஏரியால காய் அடிச்ச சில இடங்களை விரும்ப மாட்டாங்க. அதனால அந்த ஏரியாக்காரங்க அவங்க கேட்கறபடி நம்ம வாங்கி வச்சிருது. சரி, இப்போ சென்னை திருவள்ளூர் பக்கத்துல உள்ள ஒரு அண்ணன் கேட்டிருக்காங்க, அவங்க வந்து காய் அடிக்க கடா பக்ரீத் வளர்க்குற மாதிரி இது கடை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த தரத்துல நம்ம காய் அடிக்காத குட்டியில பார்த்து எடுத்து வச்சிருக்கோம். சரி, ஒரு பொட்டை குட்டி ஒரு ஆள் புதுக்கோட்டைக்காரர் கேட்டிருக்காப்ல, 10 குட்டி கேட்டிருந்தாங்க. அவங்க நல்ல கலர் குட்டி, அவங்க கேட்ட கலர்ல செம்போர்ல 5 கரும்போர்ல 5 எடுத்து வச்சிருக்கோம். கலர் அந்த கலர் குட்டிலாம் கேட்காங்க, செம்போர் கரும்போர் இப்படி கலர் குட்டிலாம் மட்டும் தான் கேட்காங்க. சுத்த வெள்ளையோ சுத்த கருப்போ இந்த மர குட்டியில யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. இப்ப நிறைய நண்பர்களை நான் பாக்குறேன், பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், சென்னையில இருந்து எல்லாம் வராங்க. இப்ப ஏன் இந்த கொடியாடுகளை தேர்ந்தெடுத்து எல்லாரும் அவ்வளவு மோகமா வாங்குறாங்களே, என்ன காரணம்? இப்போ வந்து மற்ற இடங்கள்ல ஆடுல இருக்கு, இவ்வளவு பெரிய சைஸ்ல இல்ல. இப்ப நம்மளும் தமிழ்நாடு பூரா போறோம் வரோம், பார்க்க முடியா. ராஜஸ்தான் ஆடு, இங்க உள்ள ஆடு வந்து இங்க செட் ஆக மாட்டேங்குது. அது நம்ம ஆடுல மாதிரி சைஸ் இருக்கு, இங்க மாதிரி செட் ஆகாது. இது நம்ம ஆடு நல்லா காட்டுல மேய்ஞ்சதுனால புறாம இங்க ஃபுல்லாமே காட்டு மேய்ச்சல். நம்ம ஏரியா தான் கொஞ்சம் வறண்ட போயதுனால மிற்ற எங்க போனாலும் இந்த ஆடு நல்லா செழிப்பா இருக்கு. கொஞ்சம் முறையா தீவனம் கொடுத்து வளர்த்தாங்கன்னா அதோட நல்லா இருக்கு. காட்டு மேய்ச்சலோட இந்த ஆடு பண்ணையில வச்சு வளர்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. வளர்த்தவங்க சொல்றாங்க, உங்ககிட்ட வாங்கிட்டு போனதோட எலும்பு தலும்பா இருந்துச்சு, இப்ப எங்கிட்ட போய் நல்லா இருக்கு, கடை தீவனம் வாங்கி போடுறோம், உள்ளே வச்சுதான் வளர்க்க நல்லா தான் இருக்கு அப்படின்னா. சரி, இப்ப புதுசா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு குட்டிகள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ கேக்குறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி குட்டிகளை வாங்கினா அவங்க சேஃபா வளர்த்தரலாம், ஏன்னா நஷ்டம் இல்லாம அந்த தொழிலை கொண்டு போகணும்ல. வர்றவங்கிட்ட கண்டிப்பா சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்கிட்ட வந்து நம்ம 3 மாச குட்டி, 2 மாச குட்டி, 1 மாச குட்டி எல்லாம் கேட்பாங்க. நம்ம அது நம்ம கிட்ட கிடைக்கிறது இல்ல, நம்ம எடுத்து கொடுக்கறது இல்ல. குறைஞ்சபட்சம் 5 மாச குட்டி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுது. பொட்டை குட்டி அதிக பேர் விரும்பி கேட்பாங்க வெளியூர்காரங்க. ஏன்னா கிடா வாங்கினாங்கன்னா வித்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால வந்து வாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறனால தாயாடு வச்சு வளர்த்துக்கிறாங்க. ஒருத்தங்க மேய்ச்சல் விட்ட பண்ணல வச்சு வளர்த்துக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பெரும்பாலும் கேட்கறது அதிகபட்சமா கேட்கறது கிடா தான் கேட்காங்க. குறைஞ்சது 10 குட்டில இருந்து 50 குட்டி வரை கிடா குட்டியா வாங்கி வளர்க்க தான் விருப்பப்படுறாங்க. நிறைய நம்ம போடுற வீடியோக்குள்ள கமெண்ட் என்ன வருதுன்னா, ஒரு 2 குட்டி ஒரு கிடா, 2 பொட்டாடு ஒரு கிடா, இந்த மாதிரி வாங்கணும்னா என்ன ரேட் வருது, இல்ல ஒரு 10 குட்டி வாங்கணும்னா என்ன ரேட் வருது அப்படின்னு ரேட் கேக்குறாங்க. இப்ப ரேட்டை கண்டிப்பா சொல்லிடலாம்ண்ணே. எப்படி என்ன ரேட் வருது? ஒரு 10 குட்டி ஒரு ஆள் வாங்குறாங்க, சரிண்ணா, ஆவரேஜா, அதாவது நல்லா வளர்க்கணும், போய் இற தீனி நல்லா குட்டி மட்டும் நம்ம கொடுப்போம், நல்ல மேயிற அளவுக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப சின்னதாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது. நல்ல வளர்ப்புக்கேற்ற சரியான தரத்துல உள்ள ஒரு குட்டி வாங்கணும். ஒரு 10 குட்டி வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட்ல வாங்கலாம்? ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 5 மாச குட்டியில் மட்டும் தான் கொடுப்போம். 5 மாச பொட்டை குட்டி என்ன கிடா குட்டி எல்லாம் கண்டிப்பா காமிச்சிடும். ஆனா இது வந்து பொட்டை குட்டி. சரி, 5 மாச குட்டி. இது வந்து 5 மாச குட்டி. ஆமா ஆமா. உயிரடை குறைஞ்சபட்சம் ஒரு 12 கிலோ வரையும் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 6000 ரூபாயில இருந்து குட்டியில் கொடுக்கலாம். பொட்டை குட்டி இந்த குட்டி 6000 இருந்து ஆரம்பிக்கும். 7 மாச குட்டி வரையும் ஒரு 6000 ரூபாயில இருந்து 7000 வரையும் கொடுக்கலாம். குட்டியில பொறுத்து மாறும், குட்டியோட தரத்தை பொறுத்து உயிரோட பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பொட்டை குட்டி வந்து நம்ம 5 மாச குட்டி தான் கொடுப்போம். அதாவது அவன் காட்டுக்கு வந்து ஒரு 3 மாசத்துலயே மேய போயிடும். சரி, ஒரு 5 மாசங்கள் நல்ல தரமான மேய்ச்சல் குட்டியா இருக்கும். இது நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு 8 மாசத்துலயே சென்னை பருவத்துக்கு வந்துடும். ஆனா இது ஒரு 5.5 மாச கிடா குட்டி. சரி, இது உயிரோட வந்து இப்ப கரெக்டா ஒரு 13 கிலோல இருந்து ஒரு 13 கிலோ வரும். இந்த கிடா குட்டி வந்து குறைஞ்சபட்சம் நம்ம 5 மாச குட்டில இருந்து ஒரு 7000 ரூபாயில இருந்து 8 மாச குட்டி 9000 வரை கொடுக்கலாம். இப்ப இந்த குட்டிகளை இப்போ ஒரு ஆள் வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போய் எத்தனை மாசம் வளர்த்தா அவங்க ஒரு லாபகரமான ஒரு இதுக்கு விற்கலாம்? ஆனா கிடா குட்டி வந்து குறைஞ்சபட்சம் 5 மாசம் வளர்த்தா ரொம்ப பெரிய கிடா ஆயிரும். நம்ம கொடுக்கும்போது ஒரு 13 கிலோ இருந்து 15 கிலோ கொடுக்கணும் வைங்க. சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாசம் வளர்க்கலாம். 5 மாசம் வளர்க்கும் போது நம்ம முறையான தீவனம் கொடுத்து வளர்க்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோ இருந்து ஒரு 4 கிலோ வரைக்கும் கிடா கூடும் மாசம். நம்ம ஒரு 5 மாசம் கழிச்சு விற்பனை பண்ணிக்கலாம். சரி, இந்த எடை கூடும் அப்படின்னீங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ எடை கூடும்? அது குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோ வரையும் கூடும். அப்ப அந்த மாதிரி எடை கூடுவதற்கு நான் என்ன விதமான தீவனங்கள் போடணும்?
ஏன்னா தீவனங்கள் வந்து ஊருக்கு ஊரு ஏரியாக்கு ஏரியா மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா செம்பரி ஆடுக்கு வந்து நம்ம கடை தீவனம் வாங்கி போட்டுடலாம். ம். வெள்ளாட்டுக்கு வந்து கண்டிப்பா நம்ம கடையில தனித்தனியா தீவனம் வாங்கி விறகுதான் போடுறோம். ம். இந்த குருணை வகை ஒரு 2 3 ம். மிச்ச வகை பொட்டு வகை சேர்த்து போடலாம். ம். ஏன்னா ரொம்ப அடர் தீவனமா கொடுக்கும்போது வெள்ளாடுகள் வந்து கழிச்சல் வந்துடும். ம். அதனால குருணை வகை 2 3 வகையை போட்டுக்கிட்டு மக்காச்சோள குருணை, ம். அப்புறம் உளுந்து குருணை, பாசி குருணை மாதிரி போட்டுக்கிட்டு இந்த பொட்டு ஐட்டம் ஒரு 5 இது இருக்கு. ம். அந்த மாதிரி இதை விறகு போடலாம். குட்டிகளுக்கு டானிக்கோட சேர்த்து கொஞ்சம் விறகு போட்டா வெள்ளாடுகளுக்கு நல்லா இருக்கு, கழிச்சு இல்லாம இருக்கு. ம். இது மட்டும் போட்டு வளர்த்துக்கலாம். அதுவா மற்றபடி கடலை கொடியோ ம். அல்லது நம்ம இந்த சோழநாத் இந்த மாதிரி போட்டு வளர்த்து. சரி, வெள்ளாடுகளுக்கு இந்த மாதிரி கடா குட்டிகள் மட்டும் தேர்வு செஞ்சு வளர்க்குறவங்களுக்கு பசுந்தீவனமே தேவையில்லைன்னு சொல்றாங்களா, அது உண்மை? பசுந்தீவனம் இல்லாம வளர்த்துக்கலாம். எல்லாருமே பெரும்பாலும் பசுந்தீவனம் இல்லாம வளர்த்துட்டு இருக்காங்க. தோட்டம் யார்ட்டு இருக்கு இப்ப அதிகமா வாங்குற முறை அந்த வெளியில தீவனம் வாங்கி போட்டு வளர்த்துட்டாங்க, அல்லது சைலேஜோ கடலை கொடி இந்த மாதிரி பைக்கோல் இந்த மாதிரி போட்டு வளர்த்துட்டாங்க. அடர் தீவனம் கொடுத்து இந்த தீவனம் கொடுக்கும்போது குட்டி நல்லா இருக்கும். இப்ப எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கீங்க செல்வம்? போன வாரம் ஏதோ அனுப்பியிருக்கீங்களா? ஆமாண்ணா, ஆனா அதிகபட்ச பேர் நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம இந்த சுத்துவட்டாரம் ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்து அதிக பேர் பண்ணை வளர்ப்பு வந்து வாங்கிட்டு போறாங்க. வந்து போன் அடிக்கிறவங்கள பெரும்பாலும் நம்ம நேரடியாவே வர சொல்லுவோம். நேத்து வந்து ஒரு 15 குட்டி திருச்சியில் வாங்கிட்டு போனாங்க. சரி. ஆமா, வியாழக்கிழமை ஒரு 11 குட்டி அவங்களே வந்து வண்டியோட வந்தாங்க. அவங்களே 11 குட்டி 10 பொட்டை குறாலும் ஒரு கடாயும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் திங்கக்கிழமை வாக்கில் நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு 30 குட்டி கொடுத்தோம். அந்த 30 குட்டிக்காரங்க இப்போ மறுபடி நாளைக்கு ஒரு 36 குட்டி ஏற்றி விட சொல்லியிருக்காங்க. இதுல கடாயில வீடியோ அனுப்பிவிட்டேன், செலக்ட் பண்ணிக்கிட்டு உயிரிட போட்டு காமிச்சேன். அந்த குட்டியில ஒரு 36 குட்டி அவங்களுக்கு பிடிச்ச குட்டியெல்லாம் ஏத்திட்டு சொன்னாங்க. சரி, இப்போ தமிழ்நாடு முழுவதும் டெலிவரின்னு சொல்றீங்க. எந்தெந்த ஊர்களுக்கு ரெகுலரா பண்றீங்க, எந்தெந்த ஊர்களுக்கு ஆட்கள் கேட்டா மட்டும் பண்றீங்க? ஆனா அதாவது நம்ம தமிழ்நாடு முழு டெலிவரி குறைஞ்சபட்சம் 5 குட்டி இடத்துல எங்கனாலும் டெலிவரி பண்ணிடுவோம். 5 குட்டி செலக்ட் பண்ணாலும் அவங்களுக்கான குட்டியில வீடியோ அனுப்பி செலக்ட் பண்ணாங்க, அதை நம்ம டெலிவரி பண்ணி விடலாம். குறைஞ்சபட்சம் அது எங்க இருந்தாலும் பண்ணி விடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குட்டி வாங்குறவங்கள நம்ம பண்ணல, எங்க போனாலுமே நேரடியா போய் பார்த்து வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பண்ணி நம்ம கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரடியா வந்து பாருங்க. ஏன்னா நேரடியா பார்த்து வாங்குறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச குட்டி நம்ம எடுத்துக்கோங்க. நம்ம அந்த குட்டி இந்த குட்டி சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடிச்ச குட்டி எடுத்துக்கோங்க. இந்த குட்டி இந்த இடம் இருக்கும், இந்த இத்தனை மாச குட்டி மேய்ச்சல் குட்டி. முந்தானத்து வரணும் வந்தாப்புல இதெல்லாம் மேய்ச்சல் குட்டின்னு கேட்டாப்புல அவரை கூட்டு போய் பத்தி மேய்ச்சல் குட்டி ஒரு 1/2 மணி நேரம் வந்து அவருக்கு பிடிச்ச குட்டி எடுத்துக்க சொல்லியாச்சு. மேய்ச்சல் குட்டின்னு சொல்றீங்களா, அது என்ன மேய்ச்சல் குட்டி? அந்த சில குட்டியில பால் குட்டி ஏகத்துல இருக்கும். மேய்ச்சல் பார்த்தோன்னே தாயாட தேடி கத்திக்கிட்டே இருக்கும். சில குட்டியில அது பாட்டுல மேயாம நின்றுகிட்டு இருக்கும். சில குட்டி இந்த பண்ணையில தீவனம் சாப்பிட்டு பழகி இருக்கும், அது மேய்ச்சல் எடுக்காது, நின்றுகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம காட்டு குட்டி வந்து நாட்டுக்கோழி மாதிரி தான். நம்ம திறந்து விட்டாலும் அதுவே கோழி மாதிரி எங்கேயா போய் மேய்ச்சிட்டு வந்துடும். அதனாலதான் பார்த்து மேய்ச்சல் குட்டியில பார்த்து கொடுக்குறது. இது எந்த ஊர்களுக்கு எல்லாம் இந்த ஆடு செட் ஆகும்? எல்லா ஊர்களுக்கும் இப்ப குளிர்ல ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கு, அங்க இந்த ஆடுகளை வளர்க்கலாமா? இல்லைன்னா நான் ராமநாதபுரம் மாதிரி கடுமையான வெயில் இருக்கிற பகுதியில வளர்க்கலாமா? இது நம்ம ஊரு பாதி மலை பாதி இதா இருக்கு. எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் இந்த ஆடு செட் ஆகும்? நீங்க எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க? ஆனா நம்ம இடம் வறட்சியான ஏரியா தான். இப்போ குளிரா இருக்கு, ஊட்டி கொடைக்கானல் வளர்க்க முடியாது. நாங்க இப்போ ஊட்டியில கூடலூர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இருந்து வந்து அண்ணன் நேரடியா வரச்சுன்னா வந்து பார்த்து ஒரு 20 குட்டி வாங்கிட்டு போனாப்ல. அவங்க இடையில செட்ல வச்சுதான் வளர்க்காங்க. இன்னும் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவங்க இடையில காட்டு போய் மேய்ச்சல் விட முடியாதுட்டாங்க. சரி, செட்ல வச்சுதான் வளர்க்காங்க. செட்லயும் அடப்பெல்லாம் கிடையாது, உள்ளேயும் வெளியும் போயிட்டு வர மாதிரி. அந்த குளிர் குட்டி நல்லா தான் இருக்கு. அவர் வாரத்துல வந்து போட்டு நல்லா தான் இருக்கு. நம்ம அடிக்கடி கேட்கத்தான் செய்யும். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல வாங்கினாங்க, அங்கேயும் நல்லா தான் இருக்கு. அவங்களும் செட்ல வச்சுதான் வளர்த்துக்கிறாங்க. மேய்ச்சலோட இடம் இல்ல, காட்டு போய் இருக்கு, பிடிச்சிட்டு விலங்குகள் பிடிச்சி போயிடக்கூடாதுன்னு அங்க உள்ள வச்சு வளர்த்துக்கிறாங்க. குளிர் இடத்துக்கு நல்லா தான் இருக்கு, இந்த வறட்சியான இடத்துக்கு நல்லா இருக்கு. நம்ம இடத்தோட வறட்சியான இடம் ராமநாடு இருந்தாலுமே எல்லாம் ஒண்ணு, இந்த ஏரியா ஒரே ஏரியா தான். வறட்சியிலேயே மேய்ச்சல் போயிட்டு வந்துடும். மேய்ச்சல் போயிட்டு என்னதான் வறட்சியா இருந்தாலும் சரி, மழையில மட்டும் நனையக்கூடாது ஆடுகள், அவ்வளவுதான். மழையில பகல் நனைஞ்சு நைட் நேரம் நனைஞ்சதுன்னா மறுபடியும் அந்த குளிர் காலத்துல நடக்கும், சளி பிடிச்சிட்டு இருக்கும். வறட்சி எவ்வளவு இருந்தாலும் மேய்ச்சல் போயிட்டு வரக்கூடிய ஆடு தான் கொடியாடு. இப்ப நிறைய நண்பர்கள் வெளிநாட்டுல இருக்காங்க, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு ஒரு புதுசா ஒரு தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு நம்ம ஆடு பண்ணை தொடங்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நம்மகிட்ட நிறைய பேர் ஐடியாஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு எத்தனை குட்டிகள் வாங்கலாம், எத்தனை குட்டிகள் வாங்கினா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், எவ்வளவு நாள் வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறது உங்களோட ஒரு அனுபவத்துல சொல்லுங்க. ஆனா அவங்க வந்து குறைஞ்சி ஒரு 10 குட்டி ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு 5-10 வாங்கி வளர்த்து பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஏன்னா ஆடுகள் வந்து என்னைக்கு வேணாலும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஆடு மாடு வந்து. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் பார்த்துக்கிட்டு அவங்க வளர்ப்புக்கு செட்டான விட்டு வாங்கிக்கலாம். அதை பத்தி தப்பு கிடையாது. ஒரு 5-10 வளர்த்துக்கிட்டு வாங்கிக்கலாம். ஆனா நம்ம வந்து வியாபாரத்துக்காக அவங்ககிட்ட 50 குட்டி வாங்க, 30 குட்டி வாங்க, 100 குட்டி வாங்கன்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பா எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான், வேலையில கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஆடு வளர்ப்பு ஒரு இன்ட்ரெஸ்டோட வராங்க. வேலையை காட்டிலும் ஆடு வளர்ப்புக்கு இன்ட்ரெஸ்டா வரவங்க நம்ம முதல்ல வந்து கண்டிப்பா ஒரு 5 குட்டியோ 10 குட்டியோ வளர்த்து சாம்பிள் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அனுபவம் வேணும். ஆடு பார்க்கறதுக்கு ஈஸியா தான் தெரியும், 2 வேளை தீவனத்தை போட்டா முடிஞ்சு நினைப்போம். ஆடு வளர்ப்பு கொஞ்சம் பழகின ஆளுகளுக்கு ஈஸி தான், பழகாத ஆளுகளுக்கு கஷ்டம் தான். அதனால வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு 5 குட்டியோ 10 குட்டில இருந்து பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணையை நீங்க பெருக்கிக்கலாம். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா,
ஒரு பெரிய லெவல்ல செட்டோ பரணோ போடாம ஒரு சின்னதா ஒரு 5 குட்டி 10 குட்டி வாங்கினா ஒரு 15,000 10,000 20,000 அந்த மாதிரி செட்டு போட்டுக்கிட்டு ஒரு 10 குட்டி அந்த பட்ஜெட்டுக்குள்ள வாங்கி விட்டுக்கிட்டோம்னா அது நம்ம வளர்ப்பு கரெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆட்டுக்கு என்ன தீவனம் போடுறதுனே தெரியல. பெரும்பாலும் சைலேஜ் வெள்ளாடுகள் வாங்கி வச்சிடறாங்க. வெள்ளாடு சைலேஜ் ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அது தண்ணி வேற தீவனம் போடணும். அது என்ன ஏதுன்னு பெரும்பாலான தெரிய மாட்டேக்கு. எத்தனை மணிக்கு மேய்ச்சல் பத்தணும், சிலவங்க மதியம் 1 மணி பக்கமா மேய்ச்சல் பத்துறது, இல்ல 10 மணிக்கு பத்தி 3 மணி வரைக்கும் வெயில்ல மேய்க்கிறது. அது புது அனுபவ குட்டியில வந்து கொஞ்சம் காட்டுக்கு பத்தும்போது ஒரு வெயில் அந்த குறைஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்தி அடைச்சிடணும் மேய்ச்சல் விட்டு காலை மாலை 2 வேளை பத்தி. அது நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் அனுபவம் வேணும் கண்டிப்பா. ஆனா இந்த ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க, இந்த வெளிநாடு வேலையில முடிச்சுட்டு வந்தவங்க, அல்லது வேலை பாக்குறவங்க, அல்லது இந்த வேலையை ரிட்டையர்ட் ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வாங்க வருவாங்க. அவங்க வந்து கண்டிப்பா பெரிய பெரிய லெவல்ல பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு 500 குட்டி 1000 குட்டி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய பண்ணையில் நிறைய பண்ணையில ஏறி இறங்கி செட்டு பெரிய லெவல்ல போட்டு நிறைய வாங்கி வளர்க்கலாமா. அது கரெக்ட் தான். கண்டிப்பா வந்து ஒரு சின்ன அனுபவத்தோட ஆரம்பிச்சு நல்லா இருக்கும். ஏன்னா பாக்குறதுனால கண்டிப்பா அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு 10 பண்ணைய போய் பாக்குறாங்க அனுபவம் கிடைச்ச மாட்டா கிடையாது. அது ஏற்கனவே வளர்த்த அனுபவம் இருந்ததா உண்டு. அதனால அவங்களும் கண்டிப்பா ஒரு 5 குட்டி 10 குட்டி வளர்த்து பாத்துக்கிட்டு அதை சக்சஸ் பண்ண விட்டு கண்டிப்பா அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு தெரிஞ்ச பண்ணையில ஒரு சில பண்ணையில 1000 குட்டில இருந்து 2000 குட்டி வரைக்கும் வளர்க்குறாங்க. ஒரு 5 பேர் வேலைக்கு போட்டு தீவனங்கள் தோட்டத்திலே தயாரிச்சு இந்த மாதிரியே வளர்க்குறாங்க. அதனால நம்மளும் ஒரு அனுபவத்தோட கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஆடுகள் வளர்க்கணும்னு விரும்புறவங்க எல்லாரும் ஓரளவு சக்சஸ் பண்ணணும், கண்டிப்பா அடுத்தடுத்து பெருக்கணும், ஒரு தொழிலா இதை மாத்தணும்னு சொல்லி தான் எல்லாரும் விரும்புறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி உங்களை தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து நல்ல குட்டியா கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா வர்றவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா நம்ம நம்பி வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வராங்க, தள்ளி இருந்து வராங்க. கண்டிப்பா நம்ம வந்து அவங்க நல்ல குட்டியில மட்டும் தான் கொடுக்கும். நம்ம ஒரு 50 குட்டி 100 குட்டி வாங்கினாலும் அதுல ஒரு 10 குட்டி 20 குட்டி நம்ம கழிச்சு நல்ல ஒரிஜினல் குட்டி, அது கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச குட்டியில மட்டும் நம்ம கொடுக்கும். நல்ல மேய்ச்சல் குட்டி, தடுப்பூசி போட்ட குட்டி கண்டிப்பான முறையில் நம்ம கொடுக்கும்போது நம்ம ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துரும். அதனால குட்டி வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு விதத்தில் நம்மளை கொண்டு நஷ்டமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா நல்லா இருக்குன்னு நினைச்சு ஆடவங்க வராங்க. கண்டிப்பா நல்லபடியா நம்ம நல்லபடியா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சந்தையில குட்டிகள் வாங்குறவங்களுக்கு சந்தையில அந்த வியாபாரிகள் குட்டியை கொடுத்த உடனே கைமாத்தின உடனே அந்த வியாபாரிகளுக்கும் அந்த வாங்கினவங்களுக்கும் உள்ள தொடர்பு இதாகி முடிஞ்சு போகுது. நம்ம வந்து அப்படி கிடையாது. கண்டிப்பா வந்து நம்ம குட்டி வளர்க்குறோம், நம்ம தீவனம் என்னென்ன தீவனம் கேட்டாலும் நம்ம வந்து அதை நம்ம அனுப்பிவிடுறோம். வட தீவனமோ அல்லது நம்ம குட்டிகளுக்கான அந்த வர தீவனம் கேட்டால் நம்ம எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது போக குட்டியில வந்து நம்ம கண்டிப்பா வித்து கொடுக்கும். வெளியூர்ல இருந்து வர்றாங்க, நம்ம நம்பி வாங்குறாங்க, கண்டிப்பா விற்பனை பண்ண முடியாதவங்க நம்ம கிட்ட வைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா உங்களுக்கு விற்பனை பண்ணி கொடுத்துரும். அவங்க ஒரு நல்ல விலைக்கு நம்ம கண்டிப்பா விற்பனை பண்ணி கொடுத்துரும். ஓரளவு அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறீங்க. கண்டிப்பா அது இன்னைக்கு இல்ல, நம்ம நம்பரை பஞ்சதுதான். கண்டிப்பா குட்டி வாங்கணும் நம்ம நல்லபடியா தான் பண்ணி கொடுத்தோம். ஆனா இப்ப நம்ம கிட்ட அவங்க குட்டி வாங்கிட்டாங்க, நமக்கு குட்டியை வித்தாச்சு அப்படின்னு போது நம்ம நினைக்கிற ஆள் கிடையாது. கண்டிப்பா குட்டி வாங்கினாலும் அவங்க விற்பனை பண்ற வரைக்கும் நம்ம கண்டிப்பா அவங்க தொடர்புலாம் இருக்கும். அடுத்து அவங்க கண்டிப்பா குட்டி வாங்க வரணும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இன்னையோட வியாபாரம் அப்படின்னு முடியக்கூடாது. வியாபாரம்னா கண்டிப்பா தொடரணும், நீடிக்கணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்ல குட்டியா பண்ணி கொடுக்குறது, அவங்க நல்லபடியா பண்ணி கொடுத்து நல்லபடியா விற்பனை பண்ணி கொடுத்துறது. அதை பத்தி அவங்க யோசிக்க வேண்டியதே நம்ம கிட்ட இருக்கு கொடுக்குறீங்க. ஆனா வாங்குறவங்க வந்து கண்டிப்பா குட்டியை விட விலையை தான் எதிர்பார்க்கறாங்க. குறைந்த விலையில இருக்குன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம தரமான குட்டியை குறைந்த விலை தான் அவங்களுக்கு கொடுக்கும். நம்ம அதிகபட்ச குட்டியில் நம்ம எடுக்கும் போது நம்ம குட்டியில் நம்ம எல்லா கலப்பு குட்டியில் சேர்ந்து வரும். நம்ம தரமான குட்டியெல்லாம் கொடுக்கும். நம்ம டெய்லி தொடர்ந்து கொடுத்துருக்கோம், டெய்லி 2 மணி நேரம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம குறைஞ்ச லாபம் கிடைச்சா போதும், குட்டிக்கு 100 கிடைச்சா போதும். ஒவ்வொருத்தங்க பெரியவங்க வெளியிலிருந்து வாங்க வருவாங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா அவங்க நம்ம 10 பேர் பாக்குறது கிடையாது. அவங்க வந்து குட்டிக்கு சில நேரம் 5,000 கூட குறைச்சு கேட்பாங்க பெரியவங்க. கண்டிப்பா நம்ம பாக்குறது இல்ல, நல்லபடியா கொடுத்துருது. வந்தவங்க கஷ்டப்பட நம்ம சந்தோஷமா வாங்கிட்டு போற அளவுக்கு நம்ம டெலிவரியோட பண்ணி கொடுத்துருவோம். இப்ப போன தடவை நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டையில இருந்து ஒரு பண்ணக்காரு ஒரு 30 குட்டி வாங்கி வளர்த்தாப்ல. தம்பி உங்கள்கிட்ட வாங்கினது போன 2 குட்டி வளர்ச்சி கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சுனாப்ல. கண்டிப்பா இந்த அவருக்கு 2 குட்டி பெரிய குட்டியாவே போட்டு விட்டாச்சு. கொஞ்சம் சந்தோஷமான முறையில நல்லபடியா பண்ணி கொடுத்தா நமக்கு நல்லது. கண்டிப்பா வாங்குறவங்க சந்தோஷம் நமக்கு முக்கியம். இந்த குட்டிகள் வாங்கி வளர்க்கறதுல லாபம் இருக்கா? உங்ககிட்ட வாங்குறவங்க என்ன சொல்றாங்க? ஏன்னா நிறைய மாவட்டத்துக்கு கொடுக்குறோம். ஆனா கண்டிப்பா வந்து வாங்கினவங்க அடிக்கடி கண்டிப்பா ரெகுலரா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி வாங்குறதுனால இன்னைக்கு நம்ம 4 வருஷமா தொடர்ச்சியா குட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசா வாங்குறவங்க 5 குட்டி 10 குட்டி வாங்குவாங்க. அதிகபட்சம் இந்த பண்ணை நம்ம கொடுக்குறவங்க வளர்த்து பார்த்து அனுபவம் உள்ளவங்க கண்டிப்பா 30 குட்டி 40 குட்டி 50 குட்டி வரைக்கும் தொடர்ச்சியா வாங்கிட்டே இருக்காங்க. நம்மளோட வியாபார ரீதியா தொடர்பு வச்சுக்கிறாங்க, வாங்க விற்க அந்த மாதிரி நம்ம ஒத்து கொடுக்கறதுனால அதை தொடர்பு நீடிச்சுக்கிட்டே இருக்கு. நன்றி செல்வம். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்களோ வீடியோ பார்த்துட்டு குட்டி கேட்கறவங்களுக்கோ நல்ல தரமான குட்டிகளா கொடுங்க. நல்ல குட்டியில கொடுத்துருவோம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சரிங்க.